வணக்கங்க. போன வீடியோவில் கவனக்குறைபாடு உள்ள குழந்தைகள் எப்படிப்பட்ட அறிகுறிகளை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கியிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த கவனக்குறைபாடை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு முழுமையாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் கவனக்குறைபாடு இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ADHD இருக்கிறதில்ல அல்லது ஆட்டிசம் இருக்கிறதில்ல அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக அதை பற்றிய கேள்விகள் கேட்பீங்க. ஆக இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அதை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். போன வீடியோவில் கவனக்குறைபாடு இருக்கிற குழந்தைகள் எப்படிப்பட்ட அறிகுறிகளை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா? அதே அறிகுறிகள் ஏறக்குறைய ADHD குழந்தைகளை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் மெயினான ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த ADHD குழந்தைகள்கிட்ட வெளிப்படுற அந்த கவனக்குறைபாடுக்கான அறிகுறிகள் ரொம்ப நாள் நீடிக்கக்கூடியதுங்க. ஆனால் சாதாரண கவனக்குறைபாடு அப்படிங்கிறது குழந்தைகள் வளர வளர அந்த வயது அதிகமாக அந்த குழந்தைகளது கவனம் அதிகமாகும். அதை நம்ம சொல்லி திருத்தலாம். ஆனால் ADHD குழந்தைகள்கிட்ட அது கொஞ்சம் சிரமங்க. அது மட்டும் இல்லை, ADHD குழந்தைகள்கிட்ட வெளிப்படுற இந்த அறிகுறிகளுமே கொஞ்சம் அழுத்தமாக இன்டென்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே அந்த அறிகுறிகளை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் சாதாரணமாக கவனக்குறைவு உள்ள குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம் அல்லது திருத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ADHD குழந்தைகள்கிட்ட வெளிப்படுற அந்த கவனக்குறைபாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வெளிப்படாங்க. படிக்கிற இடத்துல மட்டுமல்ல, ஹோம்ஒர்க் செய்யும்போது மட்டுமல்ல, வாழ்க்கையின் பல கட்டங்கள்லையும் அவங்களுக்கு அந்த கவனக்குறைபாடு இருக்குங்க. நம்மகிட்ட இருக்க பல பிரச்சனைகள் எதனால் வருதுன்னு சொன்னால், எதையும் அதிகமாக செய்யும்போது அது பிரச்சனையாகுதுங்க. ADHD குழந்தைகளை அதனால தான் கொஞ்சம் கவலையாக பார்க்குறோம். சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் அதிகமான உடல் இயக்கம், அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாத அளவுக்கு அந்த உடல் இயக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்கவோ கவனத்தை குவிக்கவோ முடியறது இல்லைங்க. ஆட்டிசம் குழந்தைகள்கிட்ட என்ன அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால், சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு சத்தமோ அல்லது லைட்டோ அல்லது உடல் இயக்கமோ அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. ஆக சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம பேசுறது, சில விளக்கங்களை சொல்கிறது, நம்ம எது சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கிறது இல்லை. அவங்களுக்கு எது தோணுதோ, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் செய்வாங்க. ஆனால் அந்த சாதாரணமாக கவனக்குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. அவர்களுக்கு உடல் இயக்கம் மட்டும் ஒரு காரணமாக இருக்கிறது இல்லை. சில குழந்தைகளுக்கு சரியான ரொட்டீன் வீட்டில் இல்லாததுனால, அல்லது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், தூக்கம், அதிகமான மொபைல் பயன்பாடு, அல்லது மனசில் கிடக்கிற பயங்கள், பதட்டம், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும். ஆனால் அந்த ADHD அல்லது அந்த ஆட்டிசம் அப்படிங்கிறதெல்லாம் எதனால் வருதுன்னே இன்னும் ஆய்வுகள் போயிட்டு தாங்க இருக்குது. குறிப்பாக சொல்கிறாங்க, அது ஒரு வேளை ஜீன்னால் வரலாம், அல்லது அவங்களுடைய அந்த நியூரோ டெவலப்மெண்ட் இஷ்யூங்க, அந்த குழந்தைகளது மூளை நரம்பியல் சம்மந்தப்பட்டது. ஆக இதுக்காக அந்த குழந்தைகளது பெற்றோர் அவங்களுடைய பேரண்டிங் ஸ்டைல் சரியில்லை அல்லது பேரண்டிங் ஸ்டைலை மாற்றின அந்த குழந்தைகளை திருத்தி எடுத்துடலாம் அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாதுங்க. ஆனால் சாதாரணமாக கவனக்குறைபாடு இருக்கிற குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் திருத்தி எடுக்கலாம். உங்களது பேரண்டிங் ஸ்டைல் மாறினா அந்த குழந்தைகளால் கவனத்தை குவிச்சு படிக்கவும் பாடங்களை எழுதவும் முடியும். ஆக இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சாதாரணமாக நம்ம குழந்தைகள்கிட்ட இருக்கிற கவனக்குறைபாடை பற்றியும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறேன். ஆக இந்த மனநிலையோடு இந்த வீடியோவை பாருங்கள். பெற்றோர் என்னென்ன செய்தால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் பக்குவப்படுத்தி அந்த கவனத்தை குவிக்கிற குழந்தைகளாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல என்கிட்ட கேட்டால், குழந்தைகளது மனதை சரி பண்ணணுங்க. குழந்தைகள் மனசில் ஒரு பயமோ அல்லது ஏதாவது பதட்டமோ கிடந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க படிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க, கவனத்தை குவிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கலை அல்லது ஆசிரியரை பிடிக்கலை அல்லது உங்களை பார்த்து பயமாக இருக்குது, வீட்டு பாடத்தை தப்பாக செய்து அடிச்சுடுவீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணர்வு அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ளே போயிடுச்சுனாலே அவங்களால அவங்க செய்யக்கூடிய அந்த வீட்டு பாடத்துலேயோ படிக்கக்கூடிய பாடத்துலேயோ கவனத்தை கொடுக்க முடியாதுங்க. ஆக முதல்ல உங்கள் குழந்தையுடைய மனசு சமாதானமாக, சாந்தமாக, மகிழ்ச்சியாக, படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதும் தயாரிக்க வேண்டியதும் உங்களுடைய கடமைங்க. ஆக இதை சரி பண்ணாமல் நீங்கள் மிரட்டினாலோ அடித்தாலோ திட்டினாலோ எவ்வளவு எக்ஸசைஸுகளை சொல்லி கொடுத்தாலோ குழந்தைகளது மூளை ஒன்றும் கவனத்தை குவிக்கிறதுக்கு பக்குவப்படாது. மனம் அதை தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தாங்க குழந்தைகிட்ட அதிகமாக மனம் விட்டு பேச சொல்கிறோம். குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே கேளுங்க, கட்டி பிடிச்சி, இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தியாடா, உன்னை யாராவது திட்டினாங்களா, அழுதிங்களா, ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத செயல்கள் நடந்ததா அப்படி சொல்லி கேட்கணுங்க. ஏன்னா குழந்தைகளை யாராவது கிண்டல் பண்ணியிருப்பாங்க அல்லது ஆசிரியர் ஏதாவது திட்டிருப்பார், அடிச்சிருப்பார். ஆக இதெல்லாம் நம்ம கேட்காம அந்த குழந்தை மனசுக்குள்ளே போட்டுட்டுச்சுன்னு சொன்னால் அதை பற்றி அது யோசித்துக்கிட்டு இருக்கும். குழந்தை படிக்கிறதுல கவனத்தை செலுத்தாதுங்க. ஆக ஒவ்வொரு நாளும் குழந்தையுடைய மனசில் கிடக்கிற உணர்வுகளை கேட்டு அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே
சரிடா பரவாயில்லடா அம்மா இருக்கேன்டா பார்த்துக்கலாம்டா அப்படி சொல்லி தைரியத்தை கொடுத்துட்டாலே குழந்தை ஃப்ரீ ஆகிடுது, படிக்கிறதுக்கு வசதி ஆகுதுங்க. ரெண்டாவது, அந்த குழந்தைகள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்காதுங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு முனிவர் போல் ஒரு இடத்துல உட்காந்து தவம் செய்கிறது போல் ரொம்ப நேரத்துக்கு உட்காந்து படிக்கும், ஹோம்ஒர்க் செய்யும், அப்படிலாம் ஓவராக எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஒரு குழந்தையுடைய அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது 10லேருந்து 15 நிமிடம் தாங்க. டீனேஜ் பருவத்தில் தான் அவங்களால ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து கவனமாக படிக்க முடியும். ஆக ஒரு 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் தாங்க பக்குவமாக உட்காந்து இந்த நேரம் அந்த குழந்தைகளுக்கு டயர்டாகும், ஒரு பிரேக் கொடுப்போம் அப்படி சொல்லி கொடுக்கணுங்க. அது மட்டும் மேலே அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டு பாடம் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு 10 கேள்வி இருக்குதுன்னா அந்த குழந்தைகள்கிட்ட முதல்ல நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டியது 2 கேள்வி. இந்த 2 கேள்வியை நீங்கள் இப்போ எழுதுங்க, அப்புறம் நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். அதிகமாக எதிர்பார்க்குறதுல இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, உங்கள் குழந்தை அடுத்த குழந்தைகளை போல் ஒரே இடத்துல உட்காந்து கவனத்தை குவிக்கலே அப்படி சொல்லி வருத்தப்படுறதுங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கவனத்தை குவிக்கிற நேரம் வேறுபடாங்க. ஆக உங்கள் குழந்தை தான். அந்த குழந்தைக்கு எவ்வளவு நேரம் கவனத்தை குவிக்க முடியுது அப்படிங்கிறது கொஞ்ச நாட்களே உங்களுக்கு தெரிஞ்சு போகும். ஆக எந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு பிரேக் கொடுத்தா அது ரிஃப்ரெஷ் ஆகி திரும்ப வந்து கொஞ்ச நேரம் உட்காரும் அப்படிங்கிறத நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கணும். ஸ்க்ரீனில் உளவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு குழந்தை எவ்வளவு நேரம் ஒரு இடத்துல உட்காந்து தொடர்ச்சியாக கவனத்தை குவிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் குழந்தை இதை விட குறைவாக கூட கவனத்தை கொடுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் அது வேறுபடாங்க. அதனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்களை குறைச்சிக்கிட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த இளம் வயதில் கொஞ்சம் துருதுருப்பு இருக்கதாங்க செய்யும். குழந்தைகள் கொஞ்சம் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும் அப்படி சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக இதை ஒரு இயல்பான அனுபவமாக, ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் கொண்டு வரணுமே தவிர, உட்கார இருந்து படித்தே ஆகணும், நீ எழும்பவே கூடாது, இதை முடிக்காமல் எழும்பக்கூடாது அப்படிலாம் சொல்லி கசப்பான உணர்வுகளை போட்டிங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல் மனம் வந்து குழம்பிட்டுன்னு சொன்னால் கவனம் சிதறி போகும். அதனால் குழந்தைகள்கிட்ட ரொம்ப அழுத்தத்தை போடாமல், ரொம்ப எதிர்பார்ப்பை போடாமல், பிரேக் விட்டு அந்த பாடங்களை பிரித்து கொடுத்து அந்த உட்காந்து படிக்கிற நேரத்தையே, வீட்டு பாடம் எழுதுகிற நேரத்தையே மகிழ்ச்சியாக மாற்றுறது பெற்றோர் கையில் இருக்குதுங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை உட்காந்து வீட்டு பாடம் செய்ய வைக்கிறதுக்கு முன்னால் வெளியே போய் நல்லா விளையாட விடுங்க. குழந்தைகள் வெளியே போய் ஓடி ஆடும்போது அவங்களது மனசு இயல்பாகவே லகுவாயிடுது. அது மட்டுமல்ல, உடம்புல அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகுது. ஆக மூளை வந்து ஆக்டிவேட் ஆகுதுங்க. மூளை ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு இடத்துல உட்காந்து கவனத்தை குவிச்சு படிக்கவும் எழுதவும் வாய்ப்பாகுது. ஆக குழந்தைகள் ஏற்கனவே பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போது கொஞ்சம் சோர்வாக வருவாங்க. உடனே ஏதாவது ஒரு ஸ்நாக்கை கொடுத்துக்கிட்டு உட்காந்து எழுது படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப சோர்வாக இருக்காங்க. ஆக குழந்தைகள் கொஞ்சம் வெளியே போய் விளையாடட்டும். கொஞ்சம் உடல் ஆக்டிவிட்டி அதிகமாகும் போது வந்து உட்காரும்போது அந்த உடல் துருதுருப்பு, எழும்பி திரும்பவும் ஓடணும், விளையாட போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் குறைஞ்சிடுங்க. நாலாவது, நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது தாங்க, ஒரு குழந்தை ஒரு இடத்துல உட்காந்து ஒரு செயலை செய்யணும் அப்படி சொன்னால் கொஞ்சம் பாராட்டணுங்க. பாராட்டும் போது அவங்க செய்கிற செயலை அவங்க ரிப்பீட் பண்ண தொடங்குறாங்க. இது அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது, ஆக அம்மாவை மகிழ்விக்கிறதுக்காக நான் தொடர்ந்து இன்னும் அதிகமான நேரம் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க மனசில் புரிஞ்சுக்குவாங்கங்க. ஆக ஒரு குழந்தைக்கு 10 கேள்வி எழுத வேண்டியது இருக்குதுன்னா 10 கேள்வி எழுதி முடித்த பிறகு தான் பாராட்டணும் அப்படி இல்லைங்க. ஒரு கேள்வி முடிக்கும் போதே பாராட்டிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த கேள்வி எழுதுறதுக்கு உற்சாகமாகிடுது. ஆக அந்த குழந்தை வீட்டு பாடம் செய்யும்போது போடுற சின்ன சின்ன தப்புகளையும் அது சந்திக்கிற சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் கண்டு எரிச்சல் பட்டு திட்டாமல் பாசிட்டிவ் சைடை பாருங்கங்க. அந்த குழந்தை நல்லா செய்யும்போது பாராட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தை கவனத்தை குவிச்சு ஒரு இடத்துல உட்காருதுன்னு சொன்னால் அதை பாராட்டுங்க. ஒரு பாராட்டு கிடைக்கும் போது அவங்களுக்கு சந்தோஷமாயிடுதுங்க. அவங்க செய்கிறத இன்னும் மகிழ்ச்சியாக செய்கிறாங்க, இன்னும் உற்சாகமாக செய்கிறாங்க, இன்னும் நீண்ட நேரத்துக்கு செய்கிறதுக்கு ஆர்வமாகறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதுவும் அடிக்கடி சொல்கிறது தாங்க, குழந்தைக்கு ஒரு ரொட்டீன், ஒரு கடமை அட்டவணை, ஒரு டைம் டேபிள் வீட்டில் உருவாக்குங்க அப்படி சொல்லியிருக்கிறேங்க. குழந்தைக்கு இது வீட்டு பாடம் செய்கிற நேரம், இவ்வளவு நேரத்தில் நான் வீட்டு பாடத்தை முடித்தா அடுத்தது கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம், சாப்பிடலாம், விளையாடலாம் அப்படிங்கிற அந்த அடுத்து வர்ற ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக இதை செய்து தான் ஆகணும், நான் உட்காந்து படித்து தான் ஆகணும் அப்படிங்கிறத மனசுலேயே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. மனசை தயாரிச்சிடும். ஆக நீங்கள் இருந்து தூண்டிகிட்டே இருக்க வேண்டாம். படிடா எழுதுடா, எவ்வளவு நேரம் இது போகணும் குழந்தைக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் குழந்தைக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடுச்சுன்னு சொன்னால், டைம் ஸ்ட்ரக்சர், பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், ஒரு அரை மணி நேரம் வெளியே போய் விளையாடுறேன், வந்து உட்காந்து 1 மணி நேரம் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், முடித்த உடனே அம்மா டிஃபன் கொடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன், அப்புறம் நான் தூங்க போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் குழந்தையுடைய மனசில் பதிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் குழந்தை கண்டிப்பாக அந்த படிக்கிற நேரத்தில் கவனத்தை குவிச்சு படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்காங்க.
அல்லது எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லைனா குழந்தை படிக்க உட்காரும்போது அதனுடைய கவனம் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ டிவி பார்க்க போகிறேன், அல்லது விளையாட போகிறேன், அல்லது எனக்கு வயிறு பசிக்குது, இந்த மாதிரி நிறைய சாக்கு போக்குகள் சொல்ல ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை படிக்கிறதுக்கோ ஹோம்ஒர்க்கோ செய்ய உட்காரும்போது எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்டிப்பாக குறைக்கணுங்க. அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டிவியை கண்டிப்பாக அணைச்சி வைக்கணும், செல்ஃபோனை மறைச்சி வைக்கணும். அல்லது ரெண்டாவது ஒரு குழந்தை கை குழந்தையாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் ஓடியாடுற 1 வயசு 2 வயசு குழந்தையாக இருக்கலாம். ஆக இந்த குழந்தைகளை இந்த ஹோம்ஒர்க் நேரத்தில் அமைதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடுகளை செய்யணுங்க. கை குழந்தையாக இருந்தால் அதை முதல்லையே தூங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அல்லது அந்த 2 வயசு குழந்தையாக இருந்ததுன்னா அது அங்கங்கே ஓடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுறதுக்கு, அந்த குழந்தைக்கு ஏதாவது விளையாடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அல்லது அந்த குழந்தைய வேற யாராவது கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தாங்க யோசித்து எப்படி இந்த சூழலை குழந்தை கவனமாக டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து செய்யணுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட குழந்தைகிட்ட தொடர்ச்சியாக உட்கார முடியல அப்படி சொன்னால் அந்த குழந்தைகள் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய டைமரை செட் பண்ணி வைங்கங்க. இந்த பாடுறாக்கன்னா 2 கேள்வி நீ இப்போ எழுதி முடிக்கணும், இந்த 2 கேள்வியையும் நான் 15 நிமிஷம் செட் பண்ணியிருக்கிறேன், 15 நிமிஷத்துக்குள்ளே எழுதி முடிங்க. உடனே அலாரம் அடித்த உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 5 நிமிஷம் விளையாடிட்டு வரலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தைகிட்ட அந்த டைமரை ஃபாலோ பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கலாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சு அமைதியாக கதை சொல்கிறதுங்க. படிக்கும்போது மட்டுமல்ல ஒரு குழந்தை கவனத்தை குவிக்கிறதுக்கான பயிற்சியை பெறுறது. பல வகைகளில் அந்த குழந்தை கவனத்தை குவிக்கிறதுக்கான பயிற்சியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. கதை சொல்லும்போது அந்த குழந்தை ஆர்வமாக கேட்குது, முழுமையாக கேட்டு முடிச்சிடுச்சுன்னு சொன்னால் பாராட்டுங்க. அந்த கதையிலிருந்தே சில கேள்விகளை கேளுங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுச்சுன்னா பாராட்டுங்க. ஆக அந்த குழந்தை அம்மா சொல்லும்போது நான் நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. ஆக பள்ளிக்கூடத்துலேயும் ஆசிரியர் ஏதாவது பாடம் எடுக்கும்போது அது உன்னிப்பாக கவனிக்கும். அப்புறம் வெறுமனே கதை மட்டும் சொல்லாமல் ஒரு கதை புத்தகத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு வாசிக்கலாம். அந்த குழந்தை அதை கவனிக்கட்டும். அந்த குழந்தைக்கு புத்தகத்தை வாசிக்க கொடுக்கலாம். குழந்தைகளது மனசுக்கு பிடிச்ச சின்ன சின்ன கதைகள் அல்லது அறிவியல் தகவல்கள், பொது அறிவு தகவல்கள், நல்ல படங்களோடு கூடிய புத்தகங்களை வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைகள் ஒரு 1/2 மணி நேரம் கவனத்தை குவிச்சு ஒரு புத்தகத்தை வாசிக்க பழகிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளது அந்த கவன குவிப்பு அப்படிங்கிறது வளர வளர என்ன அபாரமாகுங்க. குழந்தைகள் செல்ஃபோனில் ஷார்ட்ஸோ ரீல்ஸோ பார்க்குறத தடை செய்யுங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறதுனால ரீல்ஸ் பார்க்குறதுனால அந்த குழந்தைகளது அந்த அட்டென்ஷன் ஸ்பேன்னு சொல்கிறாங்களே அந்த கவன குவிப்பு நேரம் உடனே மாறுங்க. ஆக அந்த குழந்தைகள் ஒரு 20 நிமிடம், ஒரு 1/2 மணி நேரம் தொடர்ச்சியான தகவல்களை அல்லது படங்களை, பாட்டுக்களை பார்க்குறதுக்கு நீங்கள் அனுமதிக்கலாமே தவிர அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்குள்ள பழக்கத்தை சின்ன வயசுலேயே தடை பண்ணிவிடுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுடைய தூக்கத்துலேயும் உணவுலையும் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணவே செய்யாதுங்க. வேறு வழியே இல்லை, நைட்டு முழிச்சிருந்து ஒரு வேலை செய்ய வேண்டியதுக்கு அப்படி சொல்லி செய்துட்டோன்னு சொன்னால் ஒரு ஆர்வத்தில் அடுத்த நாள் ஒரு வேலையே நடக்காதுங்க. எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பெரியவங்க நமக்கே இந்த ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னு சொன்னால் குழந்தைகளை எப்படிங்க நீங்கள் 10, 11 மணி வர 12 மணி வர சில குழந்தைகள் 2 மணிக்கு தூங்க போகிறாங்க. செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைகள் அடுத்த நாள் காலையில் போய் பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கணும்னு நீங்கள் எப்படிங்க நம்பலாம்? பள்ளிக்கூடத்துலேயும் ஒன்றும் படிக்காமல் ஒன்றும் கவனிக்காமல் அதே சோரோட வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை திரும்ப ஹோம்ஒர்க்கையும் செய்ய அப்படின்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆக தூக்கத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாதுங்க. அந்த குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே இது தூங்குகிற நேரம், நீ இவ்வளவு நேரம் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பாக 10 வயசுக்கு கீழே குழந்தைகளுக்கு 10 மணி நேரமாவது தூக்கம் கண்டிப்பாக வேணுங்க. டீனேஜ் பருவத்தில் 8லேருந்து 9 மணி நேரமாவது அந்த குழந்தைகள் தூங்கியே ஆகணும். இதை கவனிக்காமல் குழந்தை கவனிக்க மாட்டேங்குது, குழந்தை உட்கார மாட்டேங்குது, பாடம் எழுத மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை சரி பண்ணணுங்க முதல்ல. அதே போல தான் சாப்பாடு, நம்ம கொடுக்குற அந்த ஜங்க் ஃபுட்டு, பொரிச்ச உணவுகள் குழந்தை எப்படி ஒரு இடத்துல உட்காந்து கவனத்தை குவிச்சு படிக்க வைக்கும்? நம்ம ஒரு கல்யாண வீட்டில் போய் வயர் முட்டை சாப்பிட்டா கண்டிப்பாக தூக்கம் வருது. காலையில் பொங்கல் சாப்பிட்டா அன்னைக்கு ஒரு வேலையும் நடக்கிறதில்ல, நல்ல தூக்கம் வர்றது மாதிரி இருக்குது. கொஞ்சம் காரம் அதிகமான, புளிப்பு அதிகமான உணவு சாப்பிட்டா நம்ம உடம்புல அந்த வித்தியாசம் தெரியுது. கொஞ்சம் ஹீட் அதிகமாகுது, நம்ம உணர்வுகள் அதிகமாகுது. குழந்தைகள் என்ன சாப்பிட்றாங்களோ அதுவாக தான் அவங்க மாறுறாங்கங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக காய்கறிகளும் பழங்களும் சின்ன வயசுலேருந்தே அறிமுகம் பண்ணணுங்க. ஏன் குழந்தை காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறான், பழம் சாப்பிட மாட்டேங்கிறான், தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான், ஜூஸ் மட்டும்தான் குடிக்கிறான், அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அந்த குழந்தைகள் உட்காந்து படிக்கணும்னு நீங்கள் எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? ஆக அந்த உணவு பழக்கத்தை கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணி ஆகணுங்க. சரி சமமாக குழந்தைகளுக்கு சத்துக்கள் கிடைக்கிற வகையில் சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு உணவை கொடுக்க பழக்கணும். குழந்தைக்கு நிறைய நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை கொடுங்கங்க. வெள்ளரிக்காய், தர்பூசணி, இந்த மாதிரிப்பட்ட
நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை கொடுங்க. கேரட், வெண்டைக்காய் ரொம்ப முக்கியங்க. அந்த குழந்தையுடைய மூளையை ஆக்டிவேட் பண்ணுற காய்கறிகள். அது மட்டுமல்ல, அந்த மூளை மாதிரியே அமைப்பு இருக்கிற அந்த வால்நட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு வால்நட்டாவது அந்த குழந்தை சாப்பிடணுங்க. வல்லாரக்கீரை பெஸ்ட்டு, ஆனால் குழந்தைகள் அது கொஞ்சம் கசக்கிறதுனால சாப்பிடாது. ஆக நீங்கள் அதை பொடி பண்ணியாவது அதை சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிடலாம், அல்லது இட்லி பொடி மாதிரி மாற்றிடலாம். எப்படியாவது நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த மூளையை பலப்படுத்துகிற, மூளைக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற உணவுகளை கண்டிப்பாக அறிமுகப்படுத்தி ஆகணுங்க. நிறைய தண்ணி குடிக்க வைங்க. உடல் ஹைட்ரேட் ஆகும்போது உடல் குளுமையாகுது. உடல் குளுமையாகும்போது அந்த குழந்தைகள் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் உடல் சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே உங்கள் குழந்தைய ஏதாவது ஒரு யோகா வகுப்பில் சேர்த்து விட்டிங்கன்னா குழந்தையுடைய கவனம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்க. அது மட்டுமல்ல, குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் குழந்தைகள் உட்கார்ந்து ஜெபங்களை சொல்ல பழகும்போது, அல்லது ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது, அல்லது கொஞ்சம் கண்ணை மூடி மூச்சு பயிற்சி செய்யும்போது, தியான பயிற்சிகள் செய்யும்போது அந்த குழந்தை கூட உட்காந்து நீங்களே அதை ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. மூச்சை கொஞ்சம் அப்படி இழுத்து விடு பார்க்கலாம், அந்த மூச்சினுடைய சத்தத்தை கேளு பார்க்கலாம். அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய கவன குவிப்பு அதிகமாவதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையுடைய ஆசிரியர்கிட்ட இருந்து அதிகமான குற்றச்சாட்டுகள் வருது. ஒழுங்காக பாடம் கவனிக்க மாட்டேங்கிறான், சரியாக எழுத மாட்டேங்கிறான் அப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொன்னால் அந்த ஆசிரியர்கிட்ட போய் பேசுங்க. குழந்தை எதில் உட்கார்ந்துருக்கிறான், அவனால் போர்டை சரியாக பார்க்க முடியுதா? சில குழந்தைகள் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பாங்க, அவங்கள கொண்டு பின்னால் உட்கார வச்சுருப்பாங்க. மற்ற குழந்தைகள் மறைக்குமா இருக்கும். அல்லது கொஞ்சம் அதிகமாக சண்டை போடுற அல்லது சீன்ற குழந்தைகள் பக்கத்தில் உட்கார்ந்தா அவன் அந்த குழந்தைய தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆக இந்த மாதிரி குழந்தை சந்திக்கிற சிரமங்களை நீங்கள் வகுப்பறையில் போய் பார்த்து அந்த ஆசிரியரோட கலந்து பேசி சரி பண்ணிங்கனாலே அந்த குழந்தையுடைய அந்த கவனம் மீண்டுமா பாடத்தில் வர்றதுக்கு வாய்ப்பாயிடுங்க. ஒருவேளை அவன் நான் சொல்கிற பாடத்தை கரெக்டாக எழுத மாட்டேங்கிறான், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா எழுத மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி ஆசிரியர் சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த ஆசிரியர்கிட்ட கூட நீங்கள் சொல்லலாங்க. நீங்கள் ஏதாவது ஹோம் ஒர்க்கோ அல்லது கிளாஸ்லேயே ஏதாவது ஒர்க்கோ சொன்னீங்கன்னா பொதுவாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் என் பையன்கிட்ட கொஞ்சம் கூட பொறுமையாக இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டு எழுத தொடங்கிடுவான் டீச்சர் அப்படி சொல்லி அந்த ஆசிரியரோட கலந்து பேசி கொஞ்சம் உதவி செய்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய வகுப்பறை வேலைகள் தடையில்லாமல் நடக்காங்க. கவனத்தை குவிச்சு அந்த குழந்தை அந்த பாடத்தை எழுதி முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையுடைய கண்ணும் காதும் சிறப்பாக செயல்படுதா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத ஒரு மருத்துவரை சந்தித்து பரிசோதனை பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு தைரியமாயிடும். ஓகே, கண்ணும் காதும் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது நீங்கள் பயம் இல்லாமல் மற்ற பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் மற்ற பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தோம் குழந்தைக்கு காதோ அல்லது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதை கவனிக்காமல் இருந்தீங்கனாலும் குழந்தை கவனத்தை குவிச்சு படிக்கவோ எழுதவோ செய்துக்கிடாது. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகளது கவனத்தை அதிகரிக்கிறதுக்கு நிறைய விளையாட்டுகளும் நிறைய எக்ஸசைஸுகளும் சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் பண்ணப்பட்ட எளிமையான சில பயிற்சிகள் இருக்குது. அதை எப்படியெல்லாம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.